ஸோ நீங்கள் எத்தனை பேர் கூட சாப்பிட்ருப்பீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சும்மாலே பார்த்தீங்கன்னா பால்கோவா பார்த்து எவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக இருக்கு பாருங்களேன். ஸோ இதை நான் எடுத்து சாப்பிட போகிறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் சீம்பால் சாப்பிட்டு. ஸோ நாட்டு சக்கரை போட்டு நம்ம சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்க அப்படியே அழகாக பால்கோவா மாதிரி இருக்கும், செம்மையாக இருக்கும் உண்மையிலே. இங்கே நம்ம டவுனுக்குள்ளெல்லாம் சீம்பால் எடுக்கிறது ரொம்ப ரேருங்க உண்மையிலேயும். அது இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமை கிடச்சது பெரிய விஷயம், எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. என் பசங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இங்கே பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கெல்லாம் சேர்த்து நான் சாப்பிட்றேன். ஏன்னா சீமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை சீமா சாப்பிட்டேன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீம்பால் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். சீம்பால் இருக்குன்னு தான் ஒரு ஃபோன் போட்டேங்க. ஸோ எல்லாருக்குமே லைக் பண்ணாத ஆள்ன்ற மாதிரி எல்லாருமே எனக்கு உனக்குன்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்கள பார்க்குறப்ப ஒரு குழந்தைத்தன்மை எட்டி பார்க்குறது பார்த்தீங்களா, அது இன்னும் எத்தனை வயசானாலும் அது எட்டி பார்க்குறன்றதை இன்றைக்கி தான் நான் பார்த்தேன் உண்மையிலேயே. ஸோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி குழந்தைத்தன்மை எட்டி பார்க்கணுங்கிறதுல சீம்பால் பார்த்தா குழந்தைங்கனாவே நம்ம மாறுவோம். ஏன்னா அந்த சீம்பால்ன்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம கிடைக்கணுமே நிறைய பேர் ஏங்கியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி அப்படி தான் நிறைய பேர் ஏங்கியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நான் வாங்கி கொடுத்துருந்தேன். ஸோ அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க எல்லாருமே. ஸோ எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி எல்லாருமே சாப்பிட்டோம். எங்கள் காம்பவுண்டுக்கு எல்லோரும் நல்லா சாப்பிட்டாங்க. ஸோ அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே. ஸோ உங்கள் இதில் இந்த மாதிரி சீம்பால் கிடச்சா நீங்கள் மட்டும் சாப்பிடாம நான் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் அதை மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க